அனைவருக்கும் அன்பு வணக்கம். குபேந்திரா டிவி வழங்கும் இந்த வார ராசி பலன் மார்ச் மாதம் 2ஆம் தேதி திங்கட்கிழமையிலிருந்து 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் இந்த வார ராசி பலன். இந்த சேனலை தொடர்ந்து பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. மேசராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் திங்கட்கிழமை 2ஆம் தேதி காலையில் ஒரு 8 மணி வரைக்குமே கடகராசியில் சந்திரன் இருக்கும்பார். அப்போ மேசராசிக்காரர்களுக்கு ஒரு 4ஆம் வீடாக வர்றதுனால அந்த வெற்றிகளுக்காக கடுமையாக தொடர்ந்து போராட வேண்டிய சூழ்நிலை இருக்கும். வாகனத்தில் செல்லும்போது கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக சரியான நேரத்துக்கு சென்று வருவது நல்லது. கொஞ்சம் தடைகள் தாமதங்கள் இருந்தாலும் சரி செய்து முன்னேறி செல்லுவோம். அது திங்கட்கிழமை காலையில் 8 மணிக்கு மேலே. 3ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாள் அன்று பௌர்ணமி. 4ஆம் தேதி புதன்கிழமை நாள் மதியானம் 2:30 மணி வரைக்குமே சிம்ம ராசியில் சந்திர பகவான் வரும்போது ஒரு முக்கியமான நாட்களாக அது கருதப்படும். சந்திர கிரகணம் வருது. அது ஒரு வழிபாட்டுக்குரிய நாளாக எடுத்துக்கிட்டு செவ்வாய்க்கிழமை பௌர்ணமி, பிறகு 4ஆம் தேதி புதன்கிழமை மதியானம் 2:30 மணி வரைக்கும் சிம்ம ராசியில் சந்திர பகவான் இருக்கும்போது மேசராசிக்காரர்களுக்கு 5ஆம் வீடாக இருக்கும். கொஞ்சம் மனதில் கவலைகளுக்கு இடம் கொடுக்காம எதிர்காலத்தை பற்றி நிறைய சிந்தித்து கொஞ்சம் மன சோர்வு அடையாமல் அந்த நாட்களை கொஞ்சம் எளிமையாக, சந்தோஷமாக, ஆனந்தமாக, மகிழ்ச்சியாக கடந்து செல்வது சரியாகப்படும். மனதில் உறுதி தேவை. பிறகு 4ஆம் தேதி புதன்கிழமை நாள் மதியானம் 2:30 மணியிலிருந்து 5ஆம் தேதி வியாழக்கிழமை அன்று சுப முகூர்த்த நாள் 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வரைக்கும் கன்னி ராசியில் சந்திர பகவான் வரும்போது மேச ராசிக்காரர்களுக்கு அது 6ஆம் வீடாக வரும். 6ஆம் வீட்டில் சந்திரன் இருக்கும்போது மேசராசிக்காரர்களுக்கு பலவிதமான எதிர்ப்புகளை எல்லாம் சரி செய்து முன்னேறக்கூடிய ஆற்றல் கிடைக்கும். எதிர்ப்புகள் விலகும், கஷ்டங்கள் நீங்கும். புத்திசாலித்தனமாக அறிவுபூர்வமாக செயல்பட்டு எல்லா பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். வேலை வாய்ப்பு அதிகரிக்கும், உடல் ஆரோக்கியமாக இருக்கும். வியாபாரத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் நீங்கும், அலுவலக பிரச்சனை நீங்கும். நல்லதொரு முன்னேற்றகரமான நாளாக அமையும். பிறகு 7ஆம் தேதி சனிக்கிழமை நாள், 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, இந்த நாளில் துலாம் ராசிக்கு சந்திர பகவான் வரும்போது மேசராசிக்காரர்களுக்கு அது 7ஆம் வீடாக வர்றதுனால வீட்டில் சந்தோஷம், மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும். வாகன யோகம் இருக்குது. பயணங்கள், பிரயாணங்கள் வெற்றி பெறும். மனதுக்கு பிடித்த இடங்களுக்கு சென்று வரக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். கூட்டுத்தொழில் சிறக்கும். பார்ட்னர்ஷிப் கை கொடுப்பாங்க. நண்பர்கள் உறுதுணையாக இருப்பார்கள். சொந்த பந்தங்களுடைய பாராட்டு கிடைக்கும். நல்ல நாள், நன்மைகள் வந்து சேரும். மற்றும் பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம் எல்லாம் அந்த நாட்களில் சிறப்பாகவே இருக்கும். ஆகவே மேசராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் மதிப்பு நாட்கள் புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு போன்ற நாட்கள் சிறப்பான நாட்களாக அமையும். ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன் 2ஆம் தேதி திங்கட்கிழமை காலையில் 8 மணி வரைக்கும் கடகராசியில் சந்திர பகவான் இருக்கும்போது ரிஷபராசிக்காரர்களுக்கு 3ஆம் வீடாக வர்றதுனால வெற்றிகளும் முன்னேற்றங்களும் தொடர்ந்து வந்த வண்ணம் இருக்கும். நீண்ட நாள் எண்ணங்கள், லட்சியங்கள், குறிக்கோள்லாம் அந்த நாட்களில் ஈடேறக்கூடிய நாள் இருக்கும் இந்த வாரத்தினுடைய தொடக்கத்தில். மற்றபடி 8 மணிக்கு மேலே 2ஆம் தேதி திங்கட்கிழமை 8 மணிக்கு மேலே சந்திர பகவான் சிம்ம ராசிக்கு வந்துடுவார். அப்போது 2ஆம் தேதி திங்கட்கிழமை 8 மணியிலிருந்து 3ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாள் பௌர்ணமி அன்று வழிபாட்டுக்குரிய நாளாக எடுத்துக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். 4ஆம் தேதி புதன்கிழமை மதியானம் 2:30 மணி வரைக்கும் இந்த நாளில் சிம்ம ராசியில் சந்திர பகவான் இருக்கும்போது ரிஷப ராசிக்காரர்களுக்கு அது 4ஆம் வீடாக வருது. 4ஆம் வீட்டு சந்திரன் அந்த நாட்களில் கடுமையாக உழைக்க வைப்பார், முயற்சி செய்ய வைப்பார். சிறு சிறு
முயற்சிகள்லாம் தடைகள், தாமதங்கள், இடையூறுகள் அவ்வப்போது வரும். அதையெல்லாம் சரி செய்து முயற்சியிலிருந்து பின் நோக்கி போகாமல் தொடர்ந்து முயற்சி செய்தால் விடாமுயற்சி வெற்றிகளை கொடுக்கும். திறமைக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும். திறமைக்கு ஒரு பரிசோதிக்கக்கூடிய நாளாக இருந்தாலும் தொடர் முயற்சி வெற்றி பெறும். வாகனத்தில் செல்லும்போது சரியான நேரத்துக்கு சென்று வருவது நல்லது. தாமதப்படுத்த வேண்டாம். மற்றபடி 4ஆம் தேதி புதன்கிழமை மதியானம் 2:30 மணியிலிருந்து 5ஆம் தேதி வியாழக்கிழமை என்று சுப முகூர்த்த நாள். 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள். இந்த நாளில் கன்னி ராசிக்கு சந்திர பகவான் வரும்போது ரிஷபராசிக்காரர்களுக்கு அது 5ஆம் வீடாக வர்றதுனால கொஞ்சம் மனக்குழப்பங்கள், மனக்கவலைகள் வந்து போகலாம். பல விதமான சிந்தனைகள் கொஞ்சம் அதிகப்படியாக சிந்திக்கக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். எதிர்காலத்தை பற்றி ஒரு சின்ன சின்ன பயம் வந்தாலும் அந்த தீர்வுக்காக கொஞ்சம் அறிவுபூர்வமாக நிறைய யோசிக்க தோணும். அப்போ கொஞ்சம் மன சோர்வுகள் வரலாம், கொஞ்சம் கவலைகள் வந்து போகலாம். ஆகவே அந்த கவலைகளுக்கெல்லாம் இடம் கொடுக்காமல் மனதில் ஒரு உறுதி தேவை. மனதில் ஒரு மகிழ்ச்சியாக எதை செய்தாலும் ஒரு ஆர்வமாக, அக்கறையாக, மகிழ்ச்சியாக அந்த நாட்களை கடந்து சென்றால் மிக சரியானதாக இருக்கும். பிறகு 7ஆம் தேதி சனிக்கிழமை நாள், 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இந்த நாளில் துலாம் ராசியில் சந்திர பகவான் வரும்போது ரிஷபராசிக்காரர்களுக்கு 6ஆம் வீடாக வருது. வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றமும் ஏற்படும். பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம் சிறப்பாகவே இருக்கும். வேலை வாய்ப்பு அதிகரிக்கும். வாகன யோகம் இருக்குது. பயணங்கள், பிரயாணங்கள் வெற்றி பெறும். நல்ல நாள், நன்மைகள் வந்து சேரும். ஆகவே ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தினுடைய மதிம நாட்கள் செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி இது போன்ற நாட்கள் கொஞ்சம் நிதானமாக, பொறுமையாக நடப்பது நல்லது. திங்கட்கிழமையும் சனி, ஞாயிறு போன்ற நாட்கள் நல்ல வெற்றிகரமான நன்மைகளை அதிகம் தரக்கூடிய நாட்களாக அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன் 2ஆம் தேதி திங்கட்கிழமை நாள் காலையில் 8 மணி வரைக்குமே கடக ராசியில் சந்திரன் இருக்கும்போது வீட்டினுடைய முன்னேற்றத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டியது இருக்கும். சிந்தனைகள் குடும்ப மேன்மை கருதி இருக்கும். அதனால் சிறு சிறு பதட்டம், கோபம், முன்கோபம், வாக்குவாதம் இதெல்லாம் இல்லாமல் அமைதியாக, நிதானமாக அந்த நாளை கடந்து செல்வது நல்லது. மௌனம் வெற்றிக்கு வழிவகுக்கும். திங்கட்கிழமை காலையில் 8 மணிக்கு மேலே 2ஆம் தேதி, பிறகு 3ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாள் பௌர்ணமி, வழிபாட்டுக்குரிய நாளாக எடுத்துக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். 4ஆம் தேதி புதன்கிழமை மதியானம் 2:30 மணி வரைக்குமே. இந்த நாளில் சிம்ம ராசியில் சந்திர பகவான் வரும்போது மிதுன ராசிக்காரர்களுக்கு அது 3ஆம் வீடாக வர்றதுனால நல்லதொரு முன்னேற்றங்கள் ஏற்படும். பேரும் புகழும் கிடைக்கும். பெருமைக்குரிய நாளாக இருக்கும். பலவிதமான திறமைகளுக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும். சுறுசுறுப்பாக பணியாற்றி வெற்றி வாகை சூடக்கூடிய நாளாக இருக்கும். நல்ல நாள், நன்மைகள் வந்து சேரும். பிறகு 4ஆம் தேதி புதன்கிழமை மதியானம் 2:30 மணியிலிருந்து 5ஆம் தேதி வியாழக்கிழமை அன்று சுப முகூர்த்த நாள். 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள். இந்த நாளில் கன்னி ராசியில் சந்திர பகவான் வரும்போது மிதுன ராசிக்காரர்களுக்கு 4ஆம் வீடாக வர்றதுனால வெற்றிக்காக கடுமையாக உழைக்க வேண்டியது இருக்கும். ஒரு தொடர் முயற்சியும் விடாமுயற்சியும் தேவை. மாணவர்கள் கல்வியில் அதிக அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. கவனம் தேவை. வியாபாரத்தில் இன்னும் அதிக உழைப்பு தேவைப்படும். அலுவலக பணியில் கவனத்துடன் செயல்படக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். சிறு சிறு இடையூறுகள், தடைகள், தாமதங்கள் வரலாம். சின்ன சின்ன தோல்விகள் வந்தாலும் உடனடியாக அதற்குரிய காரண காரியத்தை எல்லாம் தெரிந்து சரி செய்து அந்த முயற்சியிலிருந்து பின்னோக்கி போகாமல் விடாமுயற்சி செய்தால் வெற்றிகளை தக்க வைத்து கொள்ள முடியும். பிறகு 7ஆம் தேதி சனிக்கிழமை நாள், 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள். இந்த நாளில் துலாம் ராசிக்கு சந்திர பகவான் வரும்போது மிதுன ராசிக்காரர்களுக்கு அது 5ஆம் வீடாக வருது. 5ஆம் வீட்டு சந்திரன் கொஞ்சம் மன சோர்வை உண்டாக்குவார். மகிழ்ச்சிக்காக, நிம்மதிக்காக கொஞ்சம் மனதை கவனத்துடன் செயல்படுத்தக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். எதிர்காலத்தை பற்றி நிறைய சிந்திக்கக்கூடிய மனக்குழப்பங்கள் வந்தாலும் மனதுக்கு அதிக வேலை கொடுக்காம, கவலைகளுக்கு இடம் கொடுக்காம, மனதில் உறுதியாக, மன சோர்வடையாமல் அந்த நாட்களை சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக, ஆனந்தமாக
கடந்து செல்வது சரியாக இருக்கும். வாகனத்தில் செல்லும்போது கவனத்துடன் சரியான நேரத்துக்கு சென்று மகிழ்ச்சியாக திரும்புவது நல்லது. ஆகவே மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் செவ்வாய் புதன் போன்ற நாட்கள் நல்ல சிறப்பான முன்னேற்றகரமான நாட்களாக அமைகிறது. கடக ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன் 2ஆம் தேதி திங்கட்கிழமை நாள் காலையில் 8 மணி வரைக்குமே கடக ராசியில் ஜென்ம ராசியிலே சந்திரன் இருக்கும்போது நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும். உள்ளம் தெளிவாக இருக்கும், உற்சாகமாக இருக்கும், மனது மகிழ்ச்சியாக இருக்கும், சுறுசுறுப்பாக இருக்கும், நன்மைகள் தொடரும். 2ஆம் தேதி திங்கட்கிழமை 8 மணிக்கு மேலே 3ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாள் அன்று பௌர்ணமி வழிபாட்டுக்குரிய நாளாக எடுத்துக்கிறது நல்லது. 4ஆம் தேதி புதன்கிழமை மதியானம் 2:30 மணி வரைக்கும் இந்த நாளில் சிம்ம ராசிக்கு சந்திர பகவான் வரும்போது கடக ராசிக்கு 2ஆம் இடமாக வருது. வாக்குஸ்தானம், தனஸ்தானம், குடும்பஸ்தானத்தில் சந்திரன் இருக்கும்போது குடும்ப மேன்மை கருதி குடும்பனுடைய முன்னேற்றத்துக்கு நிறைய உழைக்க வேண்டியது இருக்கும், ஆலோசனை செய்ய வேண்டியது இருக்கும். எல்லோரோடும் அன்பாக பேசுவது நல்லது. முன்கோபப்பட வேண்டாம், சண்டை சச்சரவுகளுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். அமைதியாக நிதானமாக அந்த நாட்களை பொறுமையாக கடந்து செல்வது நல்லது. மௌனம் வெற்றிக்கு வழிவகுக்கும். பிறகு 4ஆம் தேதி புதன்கிழமை மதியானம் 2:30 மணியிலிருந்து 5ஆம் தேதி வியாழக்கிழமை அன்று சுப முகூர்த்த நாள். 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள். இந்த நாளில் கன்னி ராசியில் சந்திர பகவான் வரும்போது கடகராசிக்காரர்களுக்கு அது 3ஆம் வீடாக வர்றதுனால நல்லதொரு முன்னேற்றங்கள் ஏற்படும். வேலை வாய்ப்பில் அற்புதமான முன்னேற்றம் உண்டாகும். அலுவலக பணி ரொம்பவும் சிறப்பாக இருக்கும். வியாபாரம் வெற்றி பெறும். பேரும் புகழும் கிடைக்கும். பெருமைக்குரிய நாளாக இருக்கும். நீண்ட நாள் எண்ணங்கள், லட்சியங்கள், குறிக்கோளை ஈடேறும். நல்ல நாள் நன்மைகள் வந்து சேரும். பிறகு 7ஆம் தேதி சனிக்கிழமை நாள், 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள். இந்த நாளில் துலாம் ராசியில் சந்திர பகவான் வரும்போது கடகராசிக்காரர்களுக்கு 4ஆம் வீடாக வர்றதுனால வாகனத்தில் செல்லும்போது கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக சென்று வருவது நல்லது. பயணங்கள், பிரயாணங்களில் அதிக கவனம் தேவை. சிறு சிறு இடையூறுகள், தடைகள், தாமதங்கள் வரலாம். அதையெல்லாம் சரி செய்து நேரத்தை வீணாக்காமல் விடாமுயற்சி கொண்டு முயற்சி செய்வது நல்லது. பொறுமை தேவை. ஆகவே கடகராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தினுடைய தொடக்கத்தில் திங்கட்கிழமையும் மதிய நாட்கள் புதன், வியாழன், வெள்ளி போன்ற நாட்கள் சிறப்பான நாட்களாக அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன் 2ஆம் தேதி திங்கட்கிழமை நாள் காலையில் 8 மணி வரைக்குமே கடகராசியில் சந்திர பகவான் இருக்கும்போது அது 12ஆம் வீடாக இருக்குது. செலவுகள் தொடருது. வீண் விரயங்கள், வீண் அலைச்சல்கள் தொடர்ந்து கொண்டு இருக்கும். அதையெல்லாம் சரி செய்து நிதானமாக பொறுமையாக இருப்பது நல்லது. பிறகு திங்கட்கிழமை 8 மணிக்கு மேலே 2ஆம் தேதி, பிறகு 3ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று பௌர்ணமி வழிபாட்டுக்குரிய நாளாக எடுத்துக்கிறது நல்லது. 4ஆம் தேதி புதன்கிழமை மதியானம் 2:30 மணி வரைக்கும் சிம்ம ராசியில் ஜென்ம ராசியிலேயே சந்திர பகவான் வர்றது ரொம்ப நல்லது. தேக ஆரோக்கியம், தெய்வீக அனுகூலம் கிட்டும். உள்ளம் தெளிவாக இருக்கும், உற்சாகமாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும். மனதில் நினைத்த காரியங்கள் அற்புதமாக நடக்கும். சுறுசுறுப்பாக இருக்கும். திறமைகளுக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும். நல்ல நாள் நன்மைகள் வந்து சேரும். பிறகு 4ஆம் தேதி புதன்கிழமை மதியானம் 2:30 மணியிலிருந்து 5ஆம் தேதி வியாழக்கிழமை சுப முகூர்த்த நாள். 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இந்த நாளில் கன்னி ராசிக்கு சந்திர பகவான் வரும்போது சிம்ம ராசிக்காரர்களுக்கு அது 2ஆம் வீடு, வாக்குஸ்தானம், தனஸ்தானம், குடும்பஸ்தானத்தில் சந்திரன் இருக்கும்போது வீட்டு வேலைகளில் அதிக பங்கெடுக்க வேண்டியது இருக்கும். குடும்ப உறவுகளோடு அன்பாக பேசுவது நல்லது. வீண் வாக்குவாதம், முன்கோபம் இதையெல்லாம் தவிர்ப்பது நல்லது. சண்டை சச்சரவுகளுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். மௌனம் வெற்றிக்கு வழிவகுக்கும். பிறகு 7ஆம் தேதி சனிக்கிழமை நாள், 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள். இந்த நாளில் துலாம் ராசிக்கு சந்திர பகவான் வரும்போது சிம்ம ராசிக்காரர்களுக்கு அது 3ஆம் வீடாக வர்றதுனால நல்லதொரு முன்னேற்றங்கள் ஏற்படும். மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கிட்டும். வாகன யோகம் இருக்குது. பயணங்கள், பிரயாணங்கள் மகிழ்ச்சியை கொடுக்கும். சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். பேரும் புகழும் கிடைக்கும். பெருமைக்குரிய நாளாக இருக்கும். நீண்ட நாள் எண்ணங்கள், லட்சியங்கள், குறிக்கோள்லாம் ஈடேறக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது. பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம்லாம் சிறப்பாகவே இருக்கும். ஆகவே சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் மதிய நாட்கள் செவ்வாய், புதன் போன்ற நாட்களும், சனி, ஞாயிறு போன்ற நாட்களும் இந்த வாரத்தில் அதிக நன்மைகளை கொடுக்கக்கூடிய நாட்களாக அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன் 2ஆம் தேதி திங்கட்கிழமை நாள் காலையில் 8 மணி வரைக்கும் கடகராசியில் சந்திரன் இருக்கும்போது கன்னி ராசிக்காரர்களுக்கு அது லாபஸ்தானமாக இருக்குது. லாபங்கள் தொடரும். வெற்றி வாய்ப்புகள் அதிகரிக்கும்.
நல்ல நாள், மகிழ்ச்சிகரமான நாளாக அமைகிறது. பிறகு 11ஆம் வீட்டிலிருந்து 12ஆம் வீட்டுக்கு சிம்ம ராசிக்கு 2ஆம் தேதி திங்கட்கிழமை 8 மணியிலிருந்து 3ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று பௌர்ணமி வழிபாட்டுக்குரிய நாளாக எடுத்துக்கிறது நல்லது. 4ஆம் தேதி புதன்கிழமை மதியானம் 2:30 மணி வரைக்கும் சிம்ம ராசிக்கு சந்திர பகவான் வரும்போது கன்னி ராசிக்காரர்களுக்கு அது 12ஆம் வீடாக வர்றதுனால செலவுகள் அதிகரிக்கும். விரயஸ்தானத்தில் இருக்குது. அது சேமிப்பு முக்கியம். நல்ல தேவையான அத்தியாவசியமான பயனுள்ள செலவுகளை மட்டும் எடுத்துக்கொண்டு வீண் செலவுகளை எல்லாம் தவிர்ப்பது நல்லது. இல்லை என்றால் நிறைய செலவாகிவிட்டது என்கின்ற வருத்தங்கள் வரும். அதே நேரத்தில் முயற்சி செய்கிற போது பல இடங்களுக்கு அலைச்சல் ஏற்படும். அது வீண் அலைச்சலாக போகாமல் ஏமாற்றம் வராமல் திட்டமிட்டு சிந்தித்து பணியாற்றுவது நல்லது. ஞாபக மறதி வராமல் நினைவாற்றல் அதிகப்படுத்தி செய்கின்ற வேலையை முன்கூட்டியே செய்து முடித்து வெற்றிகரமான நாட்களாக மாற்றிக்கொள்வது நல்லது. பிறகு 4ஆம் தேதி புதன்கிழமை மதியானம் 2:30 மணியிலிருந்து 5ஆம் தேதி வியாழக்கிழமை சுப முகூர்த்த நாள். 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இந்த நாளில் கன்னி ராசியில் சந்திர பகவான் வரும்போது ஜென்ம ராசியில் சந்திரன் வரும்போது நல்லதொரு முன்னேற்றங்கள் நடக்கும். அறிவுபூர்வமாக செயல்பட்டு நிறைய வெற்றிகளை பெறக்கூடிய நாளாக இருக்கும். மனசு மகிழ்ச்சியாக இருக்கும், உள்ளம் தெளிவாக இருக்கும், உற்சாகமாக இருக்கும், சுறுசுறுப்பாக இருக்கும். பண வருமானம் பொருளாதார முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். நல்ல நாள், நன்மைகள் உண்டாகும். பிறகு 7ஆம் தேதி சனிக்கிழமை நாள், 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள். இந்த நாளில் துலாம் ராசியில் சந்திர பகவான் வரும்போது கன்னி ராசிக்காரர்களுக்கு அது 2ஆம் வீடாக வர்றதுனால வீட்டு வேலைகள் அதிகமாக இருக்கும். வீட்டில் இருப்பவர்களோடு அன்பாக அமைதியாக பேசுவது நல்லது. வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம். விளையாட்டு விபரீதமாக சண்டை சச்சரவு, வாக்குவாதம், முன்கோபம் இந்த மாதிரி ஒரு குழப்பமான சூழ்நிலையை உண்டாக்கும். வாகனத்தில் செல்லும்போது டென்ஷன் படபடப்பு இல்லாமல் அமைதியாக சென்று வருவது நல்லது. மௌனம் வெற்றிக்கு வழிவகுக்கும். அமைதியாக இருப்பது நிறைய வெற்றிகளை கொடுக்கும். ஆகவே கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தினுடைய தொடக்கத்தில் திங்கட்கிழமை காலையிலையும் மதிய நாட்கள் புதன், வியாழன், வெள்ளி போன்ற நாட்கள் சிறப்பான நாட்களாக அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன் 2ஆம் தேதி திங்கட்கிழமை நாள் காலையில் 8 மணி வரைக்கும் கடக ராசியில் சந்திர பகவான் வரும்போது துலாம் ராசிக்காரர்களுக்கு அது 10ஆம் வீடு தொழில் ஸ்தானமாக வருது. தொழிலில் நல்லதொரு முன்னேற்றங்கள் ஏற்படும். மனது மகிழ்ச்சியாக இருக்கும், உள்ளம் தெளிவாக இருக்கும், சுறுசுறுப்பாக இருக்கும். உழைப்புக்கேற்ற முன்னேற்றங்கள் நடக்கும். அலுவலக பணி ரொம்ப சிறப்பாக இருக்கும். வியாபாரம் வெற்றி பெறும். தொழில் வளம் சிறக்கும். புதிய தொழில் தொடங்கிறது, வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கிறது. இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் நடக்கும். பிறகு திங்கட்கிழமை 8 மணிக்கு மேலே 3ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை பௌர்ணமி. 4ஆம் தேதி புதன்கிழமை மதியானம் 2:30 மணி வரைக்கும் இந்த நாளில் சிம்ம ராசிக்கு சந்திர பகவான் வரும்போது துலாம் ராசிக்காரர்களுக்கு 11ஆம் வீடாக வர்றதுனால வெற்றி வாய்ப்புகள் தொடரும். தொழில் வளம் சிறக்கும். வியாபாரம் வெற்றி பெறும். லாபகரமான நாளாக இருக்கும். இரட்டிப்பு நன்மைகளை கிடைக்கும். மகிழ்ச்சியும் சந்தோஷம் கிட்டும். பேரும் புகழும் கிடைக்கும். நல்ல திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது. பிறகு 4ஆம் தேதி புதன்கிழமை மதியானம் 2:30 மணியிலிருந்து 5ஆம் தேதி வியாழக்கிழமை சுப முகூர்த்த நாள். 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இந்த நாளில் கன்னி ராசிக்கு சந்திர பகவான் வரும்போது துலாம் ராசிக்காரர்களுக்கு 12ஆம் வீடாக வர்றதுனால வீண் செலவுகள் ஏற்படும். செலவுகள் அதிகரிக்கும். அது நல்ல செலவாக பயனுள்ள தேவையான அத்தியாவசியமான செலவுகளுக்கு செலவிடுவது நல்லது. இல்லை என்றால் அதிக செலவு, வீண் செலவு என்கின்ற ஒரு குழப்பம் வரும். அதே நேரத்தில் முயற்சி செய்கிற போது பல இடங்களுக்கு செல்லுகிற போது சிறு சிறு ஏமாற்றங்கள் வரலாம். ஆகவே திட்டமிட்டு சிந்தித்து வீண் அலைச்சல் ஏற்படாமல் பார்த்துக்கொள்வது நல்லது. ஞாபக மறதி வராமல் நினைவாற்றல் அதிகப்படுத்தி செய்கின்ற வேலை மிக சரியாக அறிவுபூர்வமாக செய்து வெற்றிகரமான நாளாக மாற்றிக்கொள்வது நல்லது. பிறகு 7ஆம் தேதி சனிக்கிழமை நாள், 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் துலாம் ராசியிலேயே சந்திர பகவான் வரும்போது ஜென்ம ராசியிலேயே சந்திரன் இருக்கும்போது தேக ஆரோக்கியம், தெய்வீக அனுகூலம் கிட்டும். உள்ள மகிழ்ச்சியாக இருக்கும், உற்சாகமாக இருக்கும். நினைத்த காரியங்கள் அற்புதமாக நடக்கும். பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம் அதிகரிக்கும். வாகனத்தில் செல்லும்போது மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கிட்டும். பல இடங்களுக்கு விருப்பப்பட்ட இடங்களுக்கு சென்று வரக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். பயணங்கள் வெற்றி பெறும். நல்ல நாள், நன்மைகள் வந்து சேரும்.
ஆகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் திங்கள் செவ்வாய் புதன் போன்ற நாட்களும் சனி ஞாயிறு போன்ற நாட்களும் சிறப்பான நாட்களாக இந்த வாரத்தில் துலாம் ராசிக்காரர்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன் 2ஆம் தேதி திங்கட்கிழமை காலையில் 8 மணி வரைக்கும் கடக ராசிக்கு சந்திர பகவான் வரும்போது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அது 9ஆம் வீடாக வர்றதுனால கொஞ்சம் அதிர்ஷ்ட வாய்ப்புகள்லாம் தள்ளி போகும். அது இன்றைய முயற்சி நாளைக்கு நமக்கு வெற்றியாக அமையும் என்கிற அடிப்படையில் விடாமுயற்சியும் தொடர் முயற்சியிலும் இருப்பது நல்லது. அதிர்ஷ்டம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு மனக்குழப்பம் அடையாமல் மனதில் ஒரு உறுதியோடு தொடர் முயற்சி தேவை. டென்ஷன் படபடப்பு வேண்டாம். தந்தையோடு கருத்து வேறுபாடு வராமல் பார்த்துக்கிறது நல்லது. வீட்டில் அமைதியாக இருப்பது நல்லது. பிறகு 2ஆம் தேதி திங்கட்கிழமை காலையில் 8 மணிக்கு மேலே 3ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாள் அன்று பௌர்ணமி வழிபாட்டுக்குரிய நாளாக எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. 4ஆம் தேதி புதன்கிழமை மதியானம் 2:30 மணி வரைக்கும் சிம்ம ராசிக்கு சந்திர பகவான் வரும்போது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 10ஆம் வீடு தொழில் முன்னேற்றம், புதிய தொழில் தொடங்கிறது, வியாபாரம் வெற்றி பெறுறது, இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நடக்கும். வேலை வாய்ப்பு அதிகரிக்கும், நிறைய ஆர்டர்ஸ் கிடைக்கும், திறமைக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும். சுறுசுறுப்பாக பணியாற்றி ஒரு முன்னேற்றகரமான நாளாக அமைவதற்கு நல்ல வாய்ப்புகள் இருக்கிறது. பிறகு 4ஆம் தேதி புதன்கிழமை நாள் மத்தியானம் 2:30 மணியிலிருந்து 5ஆம் தேதி வியாழக்கிழமை சுப முகூர்த்த நாள், 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள் கன்னி ராசியில் சந்திர பகவான் வரும்போது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அது 11ஆம் வீடு லாபஸ்தானமாக வர்றதுனால வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றமும் உண்டாகும். பண வருமானம் பொருளாதார முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்கக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். வியாபாரம் வெற்றி பெறும். அலுவலக பணி சிறப்பாக இருக்கும். பதவி உயர்வுக்கான நல்ல சிந்தனைகள் பிறக்கும். லாபகரமான நாள். அறிவுபூர்வமாக செயல்பட்டு நிறைய வெற்றிகளை பெறக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது. பிறகு 7ஆம் தேதி சனிக்கிழமை நாள், 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இந்த நாளில் துலாம் ராசியில் சந்திர பகவான் வரும்போது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அது 12ஆம் வீடாக வர்றதுனால செலவுகள் அதிகரிக்கும். அது வீண் விரயங்கள் ஆகாமல் நல்ல செலவாக பயனுள்ள செலவாக மாற்றிக்கிறது நல்லது. சுப செலவு நல்லது. வீண் அலைச்சல் வரலாம். ஆகவே முயற்சி செய்கிற போது பல இடங்களுக்கு செல்லும்போது ஏமாற்றம் தராமல் முன்கூட்டியே சிந்தித்து செயல்படுவது நல்லது. ஆகவே வீண் அலைச்சல் வீண் விரயங்கள் தவிர்த்து ஞாபகம் மறதி வராமல் செய்கின்ற வேலையை முன்கூட்டியே செய்து அந்த நாட்களை சிறப்பான நாட்களாக மாற்றிக்கொள்வது நல்லது. ஆகவே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் மத்தியம நாட்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி போன்ற நாட்கள் சிறப்பான நாட்களாக அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன் 2ஆம் தேதி திங்கட்கிழமை காலையில் 8 மணி வரைக்கும் கடக ராசியில் சந்திர பகவான் வரும்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு அது 8ஆம் வீடாக வர்றதுனால சந்திராஷ்டமம் தொடர்கிறது. மனக்குழப்பங்கள், மன தடுமாற்றம் இதெல்லாம் இருக்கும். எதிர்மறை எண்ணங்கள் வந்து போகலாம். ஆகவே பொறுமையாக நிதானமாக அந்த நாட்களை நேரங்களை கடந்து செல்வது நல்லது. மனதில் உறுதி தேவை. மன சோர்வு அடைய வேண்டாம். பிறகு 2ஆம் தேதி திங்கட்கிழமை காலையிலேயே 8 மணிக்கு மேலே 3ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை பௌர்ணமி வழிபாட்டுக்குரிய நாளாக எடுத்துக்கிறது நல்லது. 4ஆம் தேதி புதன்கிழமை நாள் மதியானம் 2:30 மணி வரைக்கும் சிம்ம ராசிக்கு சந்திர பகவான் வரும்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு அது 9ஆம் வீடாக வர்றதுனால கொஞ்சம் டென்ஷன் படபடப்பு இருக்கும். கொஞ்சம் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தள்ளி போகலாம். அதனால் அதிர்ஷ்டம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு மனக்குழப்பங்கள் அடையாமல் இன்றைய முயற்சி நாளைக்கு வெற்றியாக வரும் என்கின்ற அடிப்படையில் உழைப்பை மட்டும் நம்பி செய்கின்ற வேலையை முன்கூட்டியே செய்து வெற்றிகரமாக பயன்படுத்தி கொள்வது நல்லது. டென்ஷன் படபடப்பு வேண்டாம். பொறுமை முக்கியம். தந்தையோடு கருத்து வேறுபாடு வராமல் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. பிறகு 4ஆம் தேதி புதன்கிழமை மதியானம் 2:30 மணியிலிருந்து 5ஆம் தேதி வியாழக்கிழமை சுப முகூர்த்த நாள், 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இந்த நாளில் கன்னி ராசிக்கு சந்திர பகவான் வரும்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு அது 10ஆம் வீடாக வர்றதுனால தொழிலில் அற்புதமான முன்னேற்றங்கள் ஏற்படும். வியாபாரம் வெற்றி பெறும். அலுவலக பணி ரொம்பவும் சிறப்பாக இருக்கும். அறிவுபூர்வமாக செயல்பட்டு நிறைய வெற்றிகளை பெறக்கூடிய நாள். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்கக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். பொருளாதார முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். நல்ல நாள் நன்மைகள் வந்து சேரும். பிறகு 7ஆம் தேதி சனிக்கிழமை நாள், 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இந்த நாளில் துலாம் ராசியில் சந்திர பகவான் வரும்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு அது 11ஆம் வீடாக வர்றதுனால லாபங்கள் தொடரும். இரட்டிப்பு லாபம் கிடைக்கும். நிறைய ஆர்டர்ஸ் கிடைக்கும். தொழிலில் நல்லதொரு முன்னேற்றம் இருக்குது. வாகன யோகம் இருக்குது.
பயணங்கள் பிரயாணங்கள் வெற்றி பெறும். மனதுக்கு பிடித்த இடங்களுக்கு சென்று வரக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். சுப நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை இருக்கும். நல்ல நாள் நன்மைகள் வந்து சேரும். ஆகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தினுடைய தொடக்கத்தில் கொஞ்சம் தடுமாற்றம் இருந்தாலும் மதிய நாட்கள் புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு போன்ற நாட்கள் சிறப்பான நன்மைகளை அதிகம் தருகிற நாட்களாக அமைகிறது. மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன் 2ஆம் தேதி திங்கட்கிழமை காலையில் 8 மணி வரைக்கும் கடக ராசியில் சந்திர பகவான் வரும்போது மகர ராசிக்காரர்களுக்கு அது 7ஆம் வீடாக வர்றதுனால வீட்டில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கிட்டும். கணவன் மனைவியுடைய நல்ல நட்புறவு ஒற்றுமையும் மேலோங்கும். கூட்டு தொழில் சிறக்கும். பார்ட்னர்ஷிப் கை கொடுப்பார்கள். மனதுக்கு பிடித்த நாளாக அமையும். அதே நேரத்தில் 2ஆம் தேதி திங்கட்கிழமை காலையிலேயே சிம்ம ராசிக்கு சந்திர பகவான் வரும்போது 2ஆம் தேதி திங்கட்கிழமை காலையில் 8 மணியிலிருந்து 3ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை பௌர்ணமி, 4ஆம் தேதி புதன்கிழமை மதியானம் 2:30 மணி வரைக்கும் சிம்ம ராசிக்குள்ள சந்திர பகவான் வரும்போது மகர ராசிக்காரர்களுக்கு அது 8ஆம் வீடாக வர்றதுனால சந்திராஷ்டம நாளாக இருக்குது. அது வழிபாட்டுக்குரிய நாளாக அந்த நாட்களை பொறுமையாக கடந்து செல்வது நல்லது. செவ்வாய் புதன் இறை வழிபாட்டை அதிகப்படுத்தி ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செய்து ஒரு அமைதியாக மௌனமாக அந்த நாட்களை நேரங்களை கடந்து செல்வது நல்லது. பொறுமை முக்கியம். டென்ஷன் படபடப்பு வேண்டாம். அமைதி தேவை. மற்றபடி எதிர்மறை எண்ணங்கள் மன குழப்பமடைந்தாலும் மனதில் உறுதியோடு மன கவலைகள் இல்லாமல் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக அந்த நாட்களை கடந்து செல்வது நல்லது. பிறகு 4ஆம் தேதி புதன்கிழமை நாள் மதியானம் 2:30 மணியிலிருந்து 5ஆம் தேதி வியாழக்கிழமை சுப முகூர்த்த நாள், 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள். இந்த நாளில் கன்னி ராசியில் சந்திர பகவான் வரும்போது மகர ராசிக்காரர்களுக்கு 9ஆம் வீடாக வர்றதுனால அறிவுபூர்வமாக சிந்தித்து செயல்படுவது நல்லது. டென்ஷன் படபடப்பு வேண்டாம். இன்றைய முயற்சி நாளைய வெற்றியாக அமையும். ஆகவே விடாமுயற்சி தேவை. அதிர்ஷ்டம் இல்லை அப்படிங்கிற மாதிரி மனக்குழப்பங்கள் அடையாமல், தந்தையோடு கருத்து வேறுபாடு வராமல் நிதானமாக பணியாற்றுவது நல்லது. வியாபாரத்தில் அதிகம் கவனம் தேவை. அலுவலக பணியில் இன்னும் அதிக கவனம் தேவை. மாணவர்கள் படிப்பில் இன்னும் அதிகம் கவனம் தேவை. மற்றபடி 7ஆம் தேதி சனிக்கிழமை நாள் துலாம் ராசிக்கு, 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, சனி ஞாயிறு துலாம் ராசியில் சந்திர பகவான் வரும்போது மகர ராசிக்காரர்களுக்கு அது 10ஆம் வீடாக வர்றதுனால வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றமும் உண்டாகும். தொழில் வளம் சிறக்கும். வியாபாரம் வெற்றி பெறும். அலுவலக பணி ரொம்பவும் சிறப்பாக இருக்கும். வாகன யோகம் இருக்குது. பயணங்கள் பிரயாணங்கள் வெற்றி பெறும். வீட்டில் மகிழ்ச்சியும் சந்தோஷம் கிட்டும். நல்ல நாள் நன்மைகள் வந்து சேரும். பண வருமானம் பொருளாதார முன்னேற்றம் சிறப்பாகவே இருக்கும். ஆகவே மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் தொடக்கத்தில் திங்கட்கிழமையும் சனி ஞாயிறு போன்ற நாட்களும் சிறப்பாக இருக்கும். மதிய நாட்கள் கொஞ்சம் நிதானமாக அமைதியாக பொறுமையாக கடந்து செல்வது நல்லது. கும்ப ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன் 2ஆம் தேதி திங்கட்கிழமை காலையில் 8 மணி வரைக்கும் கடக ராசியில் சந்திர பகவான் இருக்கும்போது கும்ப ராசிக்காரர்களுக்கு அது 6ஆம் வீடாக வர்றதுனால வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றமும் உண்டாகும். நல்ல நாள் நன்மைகள் வந்து சேரும். பல விதமான எதிர்ப்புகள் பிரச்சனைகள்லாம் விலகி நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்கும். அதே நேரத்தில் 2ஆம் தேதி திங்கட்கிழமை காலையிலேயே 8 மணிக்கு மேலே சிம்ம ராசிக்கு சந்திர பகவான் வரும்போது 2ஆம் தேதி திங்கட்கிழமை காலையில் 8 மணியிலிருந்து 3ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை பௌர்ணமி வழிபாட்டுக்குரிய நாளாக எடுத்துக்கிறது நல்லது. 4ஆம் தேதி புதன்கிழமை மதியானம் 2:30 மணி வரைக்கும் இந்த நாளில் சிம்ம ராசியில் சந்திர பகவான் வரும்போது கும்ப ராசிக்காரர்களுக்கு 7ஆம் வீடாக வர்றதுனால வீட்டில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கிட்டும். ஆலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்வது நல்லது. கூட்டு தொழில் சிறக்கும். பார்ட்னர்ஷிப் கை கொடுப்பார்கள். நண்பர்கள் உறுதுணையாக இருப்பாங்க. திறமைக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும். மனது உற்சாகமாக இருக்கும். நல்ல நாள் நன்மைகள் வந்து சேரும். பிறகு 4ஆம் தேதி புதன்கிழமை மதியானம் 2:30 மணியிலிருந்து 5ஆம் தேதி வியாழக்கிழமை சுப முகூர்த்த நாள், 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இந்த நாளில் கன்னி ராசிக்கு சந்திர பகவான் வரும்போது கும்பராசிக்காரர்களுக்கு 8ஆம் வீடாக வர்றதுனால சந்திராஷ்டம நாளாக இருக்கும். எதிர்மறை எண்ணங்கள் வந்து போகலாம். மனம் குழப்பம் அடையலாம். ஆகவே அறிவுபூர்வமாக செயல்பட்டு பல விதமான பிரச்சனைகளை சரி செய்து நிதானமாக முன்னேறி செல்வது நல்லது. பொறுமை முக்கியம். மாணவர்கள் கல்வியில் அதிகம் கவனம் தேவை. அலுவலக பணிகளில் மிகுந்த கவனம் தேவை. வியாபாரத்தில் அதிக உழைப்பும் பொறுமையும் தேவை. அந்த நாட்களை பொறுமையாக நிதானமாக கடந்து செல்வது நல்லது. பிறகு 7ஆம் தேதி சனிக்கிழமை, 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இந்த நாளில் துலாம் ராசிக்கு சந்திர பகவான் வரும்போது கும்பராசிக்காரர்களுக்கு அது 9ஆம் வீடாக வர்றதுனால
தந்தையோடு கருத்து வேறுபாடு வராமல் பார்த்துக்கிறது நல்லது. வாகனத்தில் செல்லும்போது கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக டென்ஷன் படபடப்பு இல்லாமல் சென்று வருவது நல்லது. பொறுமை முக்கியம். மற்றபடி இன்றைய முயற்சி நாளைய வெற்றி என்கின்ற அடிப்படையில் அதிர்ஷ்டத்தை எல்லாம் எதிர்பார்க்காம உழைப்பை மட்டும் அதிகமாக நம்பி முயற்சி செய்வது நல்லது. விடாமுயற்சி தேவை. பொறுமை முக்கியம். மீன ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன் 2ஆம் தேதி திங்கட்கிழமை காலையில் 8 மணி வரைக்கும் கடக ராசியில் சந்திர பகவான் வரும்போது மீன ராசிக்காரர்களுக்கு அது 5ஆம் வீடாக வர்றதுனால சிறு சிறு மன சோர்வுகள் வரலாம், மனக்கவலைகள் வரலாம். ஆகவே எதை செய்தாலும் ஆர்வத்தோடு கவலைகள் இல்லாமல் ஆனந்தமாக மகிழ்ச்சியாக அந்த நாளை கடந்து செல்வது நல்லது. பிறகு 2ஆம் தேதியே திங்கட்கிழமை காலையிலேயே 8 மணிக்கு மேலே சிம்ம ராசிக்கு சந்திர பகவான் வந்துடுவார். 2ஆம் தேதி திங்கட்கிழமை காலையில் 8 மணியிலிருந்து 3ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று பௌர்ணமி. வழிபாட்டுக்குரிய நாளாக எடுத்துக்கிறது நல்லது. ஆலயத்துக்கு செல்வது நல்லது. இறைவனை வழிபாடு செய்கிறது சிறப்பாக இருக்கும். 4ஆம் தேதி புதன்கிழமை மதியானம் 2:30 மணி வரைக்கும் இந்த நாளில் சிம்ம ராசிக்கு சந்திர பகவான் வரும்போது மீன ராசிக்காரர்களுக்கு 6ஆம் வீடாக வர்றதுனால வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றமும் உண்டாகும். வேலை வாய்ப்பு அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியமாக இருக்கும். பல விதமான பிரச்சனைகள் தீர்வுக்கு வரும். எதிர்ப்புகள் விலகும். கஷ்டங்கள் நீங்கும். துன்பங்கள் கரையும். நல்ல நாள் நன்மைகள் வந்து சேரும். கடுமையாக போராடி நிறைய வெற்றி வகை சூடக்கூடிய நாளாக அமையும். பிறகு 4ஆம் தேதி புதன்கிழமை மதியானம் 2:30 மணியிலிருந்து 5ஆம் தேதி வியாழக்கிழமை சுப முகூர்த்த நாள். 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள். இந்த நாளில் கன்னி ராசிக்கு சந்திர பகவான் வரும்போது மீன ராசிக்காரர்களுக்கு 7ஆம் வீடாக வர்றதுனால வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றமும் உண்டாகும். வீட்டில் சந்தோஷம் மகிழ்ச்சி உண்டாகும். கணவன் மனைவியுடைய நல்ல நட்புறவு ஒற்றுமை மேலோங்கும். சொந்த பந்தங்களுடைய பாராட்டு கிடைக்கும். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவாங்க. வியாபாரம் வெற்றி பெறும். அலுவலக பணி ரொம்பவும் சிறப்பாக இருக்கும். பண வருமானம் பொருளாதார முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். பிறகு 7ஆம் தேதி சனிக்கிழமை நாள், 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள். இந்த நாளில் துலாம் ராசிக்கு சந்திர பகவான் வரும்போது மீன ராசிக்காரர்களுக்கு அது 8ஆம் வீடாக வர்றதுனால சந்திராஷ்ட நாளாக இருக்குது. எதிர்மறை எண்ணங்கள் வந்து போகலாம். மனம் குழப்பமடையலாம். ஆகவே விளையாட்டாக இல்லாமல் கண்ணும் கருத்துமாக அந்த நாட்களை நிதானமாக பொறுமையாக கடந்து செல்வது நல்லது. மனக்கவலைகள் ஏற்படுத்தி கொள்ள வேண்டாம். மன சோர்வடைய வேண்டாம். அந்த நாட்களை ஆனந்தமாக மகிழ்ச்சியாக கடந்து செல்வது நல்லது. வாகனத்தில் செல்லும்போது சரியான நேரத்துக்கு சென்று வருவது நல்லது. மனக்குழப்பமடைய வேண்டாம். கடவுள் வழிபாடு, இறை வழிபாடு, இது போன்ற ஆலய வழிபாடு அந்த நாட்களுக்கு சிறப்பான மன ஆறுதலை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய முயற்சி நாளைய வெற்றி என்கின்ற அடிப்படையில் தொடர் முயற்சியும் விடாமுயற்சியும் தேவை. ஆகவே மீன ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் மதிம நாட்கள் செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை, இது போன்ற நாட்கள் மதிம நாட்களில் மீன ராசிக்காரர்களுக்கு நல்லதொரு முன்னேற்றத்தையும் வெற்றிகளையும் கொடுக்கக்கூடிய நாளாக அமைகிறது. குபேந்திரா டிவியை தொடர்ந்து பாருங்கள். வார ராசி பலனை கேட்டு பயன்பெறுங்கள். அந்தந்த நாளில் நடக்கக்கூடிய நட்சத்திரங்களுக்கு ஏற்ப அந்தந்த ராசிகளுக்கு ஏற்ப மாற்றங்களை, முன்னேற்றங்களை தொகுத்து அதை தாங்கள் கேட்டு மகிழ்ந்து பயனடையுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.